எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு காலைல நான் எத்தனை மணிக்கு எந்திரிச்சேன்னா 3:50க்கு எந்திரிச்சேங்க. எந்திரிச்சிட்டு நைட்டே அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேங்க. எந்திரிச்சோடனே என் வீட்டுக்காருக்கு சாப்பாடு கொடுத்து விடணும்னு சொல்லிட்டு உல வச்சேங்க. ஃபஸ்ட்டு உல வச்சுட்டு நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். கீரை, வெங்காயம் எல்லாமே நைட்டே நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேங்க. ஏன்னா அந்நேரத்துல எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எந்திரிச்சு நம்ம வேலை பார்க்குறதுக்கு. அதனால தான். அப்புறம் அரிசியும் கழுவியெல்லாம் உலையில் போட்டுட்டு, உலையும் காஞ்ச உடனே அரிசியை எடுத்து உலையிலையும் போட்டுட்டு அப்படியே ஒவ்வொரு வேலையாக பார்க்க ஸ்டார்ட் பண்ணேங்க. என்னங்க செய்கிறது, காலைல எந்திரிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம சீக்கிரமாக எந்திரிச்சு வேலை பார்க்குறது, வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் ரொம்ப 3 மணி 4 மணிக்கு எந்திரிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. அப்புறம் உலையும் காஞ்சிருச்சு. அப்புறம் அரிசி எடுத்து உள்ளே போட்டு விட்டேங்க. போட்டு விட்டுட்டு உப்பு போட்டு மூடி வச்சுட்டு நைட்டே சுண்டல் ஊற வச்சுருந்தேங்க. அந்த சுண்டலை எடுத்து குக்கரில் போட்டுட்டு சுண்டலுக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு மூடி உள்ளே வச்சிட்டேங்க. அப்புறம் பார்த்தா வீட்டுக்காரை எழுப்பி விட்டுட்டு அவரும் குளிக்க போயிட்டார். எழுந்திரிச்சு நான் வீடியோ எடுத்ததையும் பார்த்துக்கிட்டு இருந்தார் எங்கள் ஆள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் குளிக்க போகட்டியும் நானும் சுண்டல் எல்லாம் வேக வச்சுட்டு அப்படியே ஒவ்வொரு வேலையாக ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. எப்போவுமே சீக்கிரமாக முடிச்சுடுவேங்க. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஒரு 5 மணி ஆயிடுச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரேன். அப்புறம் சாப்பாடையும் குக்கரையுமே அடுப்பில் வச்சுட்டு அப்படியே பார்க்க ஆரம்பித்தேங்க. அடுத்து குழம்புக்கு தேவையான புளியை ஊற போடலான்ட்டு எடுத்துட்டு அதையும் ஊற போட்டுட்டேன். சுண்டல் புளிக்குழம்பு தாங்க வைக்க போகிறேன் இன்றைக்கி. முருங்கைக்கீரை பொரியல், சுண்டல் புளிக்குழம்பு. எப்போவுமே எங்கள் அம்மா, பெரியம்மா, எங்கள் அப்பத்தா எல்லாருமே இப்படி தான் வைப்பாங்க. வெங்காயம், தக்காளி, தேங்காய், சோம்பு வந்து வெறும் வடைச்சட்டியில் போட்டு நல்லா வறுத்துருவாங்க. வேறு எதுவும் போட்டதில்லை. ஆனால் நல்லா இருக்கும் இந்த குழம்பு, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து சோம்பு எடுத்ததுக்கு பின்னாடி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், தக்காளி இதை ரெண்டையும் மட்டும் நல்லா வதக்குவோங்க. வதக்கிட்டு ஒரு அளவுக்கு மேலே வரவட்டியும் அடுத்ததை அரைச்சிருவோம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு வேலை பார்த்தனால கொஞ்சம் ஃபுல்லாக சட்டியை வேறு தட்டி விட தெரிஞ்சுங்க. அப்புறம் பார்த்தேன். அப்புறம் கேர்ஃபுல்லாகவே மூவ் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேங்க. தக்காளி எல்லாமே நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினா தான் குழம்புன்றது வந்து வதக்க தாங்க டேஸ்ட் வரும். நல்லா வதக்கிறதுல தான் டேஸ்ட்டே இருக்குன்ட்டு என்னோடய ஃப்ரெண்டு கூட சொல்லுவாங்க. நான் ஒர்க் பண்ணுற இடத்துல நான் ரொம்ப கற்றுக்கிட்டதே நான் ஒர்க் பண்ணுற இடத்துல இருந்தாங்க. சமைக்கிறது நிறையா கற்றுக்கிட்டதே ஒர்க் பண்ணுற இடத்துல இருந்தாங்க. ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எனக்கு அமைஞ்சிருக்காங்க. என்னோடய குடும்பத்துலேயும் சரி, என்னோடய நிறைய ப்ராப்ளம்ஸ்லேயும் சரி, ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது என்னோடய ஃப்ரெண்ட்ஸு தாங்க. அப்புறம் கீரையும் தாளிச்சு விட்ருவோன்னு சொல்லிட்டு அந்த வதக்கின சட்டியிலேயே எண்ணெயை ஊற்றிட்டு சீரகம் போட்டுட்டு அடுத்து முருங்கைக்கீரையை எடுத்து வெங்காயம், பட்டை, வத்தம் எல்லாமே கிள்ளி வச்சுருந்தேங்க. அதையும் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும். கீரைக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றணுன்றது கூட இல்லைங்க. நல்லாயிருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தின்னு சொல்கிறாங்க முருங்கைக்கீரை. அதனால் நாங்கள் எப்படியும் வாரத்தில் ஒரு 3 தடவை 4 தடவைனாச்சுமே முருங்கைக்கீரை சேர்த்துருவோங்க. ஈவினிங் என் வீட்டுக்கார் வருவார். அவர் வந்த உடனே முருங்கைக்கீரை பின்னாடி இருக்குது, அதை பிடிங்கி கொடுத்தாங்கன்னா பார்த்துருவோங்க. அப்புறம் பார்த்தேன், சரி நம்ம கொஞ்சம் வாசலையும் தெளிச்சுருவோம், 4:45 ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி கதவுங்க 2 கதவு இருக்குது. பின்னாடி கதவில் லைட்டை போட்டேன். ஃபஸ்ட்டு தெரியாமல் பாத்ரூம் கதவு லைட்டை போட்டுட்டேன். அது பின்னாடி நைட்டே துவைச்செல்லாம் துணியெல்லாம் காய போட்டிருந்தேங்க. அப்புறம் போய் தண்ணியெல்லாம் நல்லா திறந்து விட்டுட்டு கொஞ்சம் நிறையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேங்க. வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெய்லி தாங்க துவைக்கிறேன். மறுநாள் வந்துடுதுங்க துணி. என்ன செய்கிறது, துவைச்சே நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் போலங்க. துவைக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் என் பிள்ளைங்களுக்காகவும் என்னோடய ஹஸ்பண்ட்காகவும் தானே இவ்வளோ தூரம் பண்ணுறோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சுங்க. எடுத்துகிட்டு வந்து இந்த முன்பக்கம் கதவை திறந்து பார்த்தா அவ்வளோ ஒரு இருட்டுங்க. சரி நம்மளோட தெருவையும் காமிப்போம். எங்களோட வீடு வந்து சந்துக்குள்ளே தான் இருக்குது. அதனால் தெருவையும் காமிப்போம், யாராச்சும் எந்திரிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போனேன். பார்த்தா ஒருத்தர் கூட எந்திரிக்கலைங்க. எல்லா பக்கமும் வெறிச்சோன்னு இருந்துச்சு. சரி இங்கே நம்ம நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேகமாக வந்துட்டேங்க. வந்துருச்சு. எப்போயுமே வாசப்படில் தான்
கழுவி விடுவேன். ஏற்கனவே பெயினில் வேறு கொஞ்சம் கோலம் போட்டு வச்சுருக்கேன்னா அதை கழுவி விட்டால் போதும். அதில் கோலம் போட வேண்டிய தேவையெல்லாம் இருக்காது. அதனால் அதை மட்டும் கழுவி விட்டுட்டேன். கழுவி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் தண்ணி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்துட்டேங்க. மறுபடியும் வந்தால் ஒரே இருட்டுங்க. அந்த இருட்டுலையும் பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு வந்து பார்த்தா சாப்பாடெலாம் செஞ்சுட்டேன். ஒரு கீரை வதக்கிட்டேன். குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு, சுண்டல் குழம்பு. என் வீட்டுக்காருக்கு முருங்கை சாறு கொடுக்குறதுக்காக அதுவும் ஒரு கிண்ணத்தில், சின்ன கிண்ணத்தில் ஒரு டம்ளர் வச்சுருந்தேங்க. அப்புறம் குப்பையில் நைட்டே அள்ளி வச்சுருந்தேன். அந்த குப்பையும் கொண்டு போய் போட்டுட்டு வாசலில் தாமரை குழம்பும் போட்டுட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே வந்துட்டேங்க. அவருக்கு உடனே லஞ்ச் பேக்கு எல்லாமே எடுத்து வைக்க சொல்லிட்டாரு. அதனால் லஞ்ச் பேக்கெலாம் எடுத்து வச்சுட்டு அவருக்கு நேற்று ஆப்பிள் வாங்கிட்டு வந்தாங்களா, அந்த ஆப்பிளே ஒன்று போட்டு லஞ்சை க்ளோஸ் பண்ணி அனுப்பிச்சி விட்டேங்க.